ஹாய் மக்களே, என்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விக்னேஷுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணது தான் பார்க்க போகிறோம். அடித்து வெளுக்க வைக்கிறது தான் அன்றைக்கி பிளானு. அதான் அன்றைக்கி வீடியோவில் இந்த முழு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சார்ஜும் கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக வருமானு தெரில. எப்படியும் வீடியோ எடுத்து முடியும்னால வெளுத்துருவோம் கன்ஃபார்ம். என்ன யாருன்னு தெரியுதா? எப்படா தெரியும்? இப்போ ரெயின் பவுடர் நீ விக்னேஷ் விளக்கும் vlog. ஒரு புளிச்ச சிரி யாருக்குன்னே வீட்டில் விஷம் மட்டும்தான் வைக்கல. உனக்கு என்கேஜ்மெண்ட் எனக்கு அந்த லேகிங் அப்படி மாதிரி ஆயிடாத, பல்லு மட்டும் தாண்டா பிள்ளையா இருக்கு. இந்தியன் தாத்தா ஒரு மியாவும் சொல்லுவாங்க, அது சொல்லலாம். கண்டென்ட் கிடைக்கல, நான் தான் கிடைச்சேன். 1 மில்லியன் அடிக்கும் பாருங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் முகம் செவத்து இருக்கு. இனி அடுத்து தான் கலர் வைக்கும். அடுத்த கிரீம் இது என்ன கிரீம்? ஸ்க்ரப்பரா? இன்னைக்கே வெளுத்துருமா அக்கா? ஈவினிங் வரைக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது, தண்ணி போடக்கூடாது, சோப்பு போடக்கூடாது. சுமாரா 4-5 நாளாக கலவே இல்லை. பிள்ளைல மாதிரிலாம் நாங்கள் டெய்லி எல்லாம் முகம் கழுவ மாட்டோங்க. காலையில் எழுப்பி பல்லு தேய்க்கும் ஒரு கழுவலாம், அவ்வளோதான். அடுத்து குளிக்கும் போது ஒரு குளியல், அவ்வளோதான். அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் பேசிட்டு இருக்க. அவர் கண்டென்ட் எடுத்துட்டு இருக்காரு, நீங்கள் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவாரு. வித்தியாசமாக பண்ண போறாங்க, வலிக்கும். என்ன காது? இது ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸும் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்றது. ரிமூவ் பண்றதுக்கோ அந்த ஹீட் குடுக்கும்போது இந்த பாருங்க, ஓ வெளியே வருதோ? வெயிட் பாருங்க, இது வந்து வலச்சோடியில் எழுதக்கூடிய அச்சாணி மாதிரி இருக்கு. கையை கட்டு, கையெடுத்து ஒரிஜினல் கலர்டா. கண்ணீர் வருதா? அதை ஒன்றும் செய்யணுங்கா. ரத்தம் வர வலி தாங்க முடியல. கண்ணில் கண்ணீர் வந்தாலும் தெரியாது. முகத்துல தண்ணி அடிச்சுட்டே இருக்கா. நடுமூக்கு பிளந்துட்டு இருக்காங்க. சும்மா முகம் செவப்பா இருக்கு, மூக்கு மட்டும் கூட கொஞ்சம் செவத்துட்டு. 4000 வாட்ச் ஒரு 1 நாள் தான் வரப்போகுது. இது என்ன பேக் தான்? ஸ்கின் ஒயிட்னிங்கா? ஸ்கின் ஒயிட்னிங், ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதை அப்ளை பண்ண போறாங்க, ஸ்கின் ஒயிட்னிங். அதை பார்க்கலாம். பொங்கலுக்கு ஒயிட் வாஷ் அடிக்கிறீங்க. போன பொங்கலுக்கு அடிக்கல. இப்போ என்ன ஃபங்க்ஷன் வரப்போ? தீபாவளிக்கு டே வருவோம், இண்டிபெண்டன்ஸ் டே வரும். 3 கலர்ல அடிச்சு விட்டுருங்க. சித்தி வச்சு தக்காளி சட்னியை கீழே அடிச்சிருங்க, சென்டர்ல ஒயிட்டு, மேல வந்து சித்தப்பா வச்ச பச்சை சட்னி அடிச்சு விட்டுருங்க, கொடி ஆயிரும். மூக்கில் ஒரு சக்கரம். கைஸ், இனி தொடச்சி அடிச்சா முடிஞ்சு. அட்டகாசம் தான். அப்புறம் நேரம் என்கேஜ்மெண்ட் வீட்டில் பார்த்தா போதும். சும்மா சுமார் எவ்வளோ மணி நேரம் இருக்கும் ரெஸ்ட் விட்டு? இது இவ்வளோ, இது இந்த கேப்பு ஒரு 15 மினிட்ஸ் மேலே இருக்கும்ல? 20 மினிட்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி அடிச்சிருக்கீங்க. பேக் உள்ள செல்ஸுக்குள்ள இறங்க அவ்வளோதானே? இது கிளீன் பண்ணிட்டு அப்புறம் மஞ்சள் கலர் லைட்டானே. மஞ்சள் கலர் லைட் கிளீன் முடிஞ்சிட்டு. ஆமா, அப்படியே தான் இருக்கேன். இது ஒரு வாரத்துல தான் இந்த வித்தியாசம் தெரியும். 3 சிட்டிங் நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது தான் போதும்.
முடி வெட்டும் போது ஒரு வாரம் கழிச்சு நல்லா இருக்கும் பாத்தியா முடி அந்த மாதிரி தான் இது. வெயில ரொம்ப வெயில் அலைய விடாது. காலைல எழுவுனா நைட் வரைக்கும் வெயில தான் சுத்து. வெயில போறதுனாலதான் நாளைக்கே போயிருங்களா? அதுல இருந்து ஆயில் இதாகுமா நம்ம இதுக்கு ஆயிடாகும். இந்த இடம் அந்த இடம் சும்மா எடுக்கதான் பார்த்தாலே டாட்டா சொல்லு. எல்லாருக்கும் டாட்டா சொல்லு. முடிஞ்சுன்னு சொல்லு. முடிஞ்சு அங்கே எடுத்து போடுங்க 2 பேரும்.